குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம ஏற்கனவே வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் ஹிந்தியில் உள்ளது நம்ம படிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி லெட்டர்ஸ் உருவாக்குறாங்க அதை தான் நம்ம படிக்க போகிறோம். எப்படின்னா தமிழில் இக்கு கூட்டல் ஆ கே நம்ம அப்படி படிப்போமா, இக்கு கூட்டல் ஆ கா அப்படி படிப்போமா, அதை மாதிரி தான். இப்போ ஆங்கிற வவல் கேங்கிற கான்சனன்ட்டு கூட சேர்ந்துச்சுன்னா கே, அதே தான். இது ஆ அதுக்கப்புறம் ஆ தானா, ஆங்கிறது வரும்போது இங்கே என்ன லெட்டர் இருக்கிறோ அது கூட ஒரு கோடு வரணும். கே கூட ஒரே ஒரு கோடு ரைட் சைடில் ஒரு கோடு போட்டோம்னா அதுதான் ஆக்குள்ள ப்ரொனவுன்சியேஷன். ஸோ இது கா. நெக்ஸ்ட்டு இது ஈ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஈயும் கேவும் சேரும்போது கி. இது லெஃப்ட் சைடில் ஒரு கோடு போட்டு சுழிக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு லெட்டர் இருக்குதுன்னா அந்த லெட்டருக்கு லெஃப்ட் சைடில் நம்ம போடணும். ஓகேவா? அடுத்தாப்பில் ஈக்கு அதே லெட்டரோட ரைட் சைடில் நம்ம சுழிக்கணும். எப்படி போடணும்? ரைட் சைடில் சுழிக்கணும். இது ஈ குறில்னா லெஃப்ட் சைடில், இது ஈங்கும்போது ரைட் சைடில். நெக்ஸ்ட்டு ஊங்கும்போது கேக்கு கீழே சீயை தலைகீழ போட்ட மாதிரி, இதுதான் ஊ. இது ஊ அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி சுழிக்கணும். இதுதான் ஊ. கு கூ. அடுத்தாப்புல ரூ ஆர் ரீ அது சொன்னோமா, அப்போ கே கூட இது ஜாயின் பண்ணும்போது இது சி தான் நம்ம போடணும். இது ஊன்னா சியை தலைகீழ போடுவோமா, ரிவர்சிபிளில் போடுவோம். இது இங்கே சி, அப்படியே சி தான். இது க்ரூ ஆர் க்ரீ. ஓகேவா? ஊனா கீழே சீயை ரிவர்ஸில் போடணும். ஊனா இப்படி ஒன்று போடணும். ரூ ஆர் ரீனா சி, இது அப்படியே கீழே போடணும். நெக்ஸ்ட்டு ஏனா கொடுத்துருக்கிற லெட்டரில் ஒரே ஒரு கொம்பு, அவ்வளோதான், கே. ஓகேவா? கே கூட மேலே ஒரு கொம்பு கே. இது ஐனா ரெட்டை கொம்பு போடணும். ஓகேவா? ஐனா ரெட்டை கொம்பு வி ஷேப்பில் நம்ம இப்படி போடணும். ஓகேவா? இப்போது ஓனா எப்படின்னா கூட ஒரு கோடும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கொம்பு. ஓ அப்படி ஓங்கும்போது என்னது, ஒரே ஒரு கோடு போட்டுட்டு ஒரு கொம்பு. இது இப்போ அவுனா அதே ஒரு கோடு போட்டுட்டு ரெண்டு கொம்பு போடணும். ஓகேவா? அவுனா ஒரு கோடு ரெண்டு கொம்பு. ஓகேவா? ஓனா ஒரு கோடு ஒரு கொம்பு. நெக்ஸ்ட்டு அம்னா இங்கே மேலே ஒரு புள்ளி இருக்குல்ல, அதே மாதிரி கேக்கு மேலே ஒரு புள்ளி கம். ஆக்கு ரெண்டு புள்ளி வச்சோன்னா அகன்னு சொன்னாலும் அதே மாதிரி கேக்கு ரெண்டு புள்ளி வச்சா அக. புரிஞ்சிச்சா? இப்போ கே கா, கி கீ, கு கூ, க்ரூ, கே கை, கோ கௌ, கம் கக. ஓகேவா? இப்போ அதே தான் இந்த கேக்கும் நான் போட்டு கொடுத்துருக்கேன். கே க கா, கி கீ, கு கூ, க்ரூ, கே கை, கோ கௌ, கம் கக. இப்போ நெக்ஸ்ட்டு இது என்னது, க. அப்படிதானா? க கூட ஆ சவுண்டு சேரும்போது அதே க தான். இப்போ க கூட ஆ சவுண்டு சேரும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு ரைட் சைடில் நான் போடணும்னு சொல்லியிருக்கேன். கங்கிற லெட்டரில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கோடு இருக்குது. ஸோ நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் அது கூட சேர்த்து இன்னொரு கோடு போட்டால் இதுதான் கா. ஓகேவா? அடுத்தாப்பில் நெக்ஸ்ட்டு கீக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு கொம்பு நம்மளோட லெஃப்ட் சைடில் போடணும், ஒரே ஒரு கொம்பு. ஓகேவா? இப்போ கீனா ஒரு கொம்பு சுழிக்கணும். சுழிக்கிறது எந்த சைடு, நம்மளோட ரைட் சைடில். இதுலேயும் சுழிக்க தான் செய்யணும். சாரி, நான் கொம்புன்னு சொல்லிட்டேன். சுழிக்கணும், நம்மளோட லெஃப்ட் சைடில் சுழிக்கணும், இங்கே ரைட் சைடில் சுழிக்கணும். கீனா ரைட் சைடில் சுழிக்கணும். அதே மாதிரி இப்போ கூனா சீயை ரிவர்ஸ் பண்ணி போடணும். இப்போ கூனா கீழே இது ஜாயின் பண்ணணும். இப்போ க்ரூக்கு சி. இப்போ கேனா இதில் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கோடு இருக்குது, அப்படி தானே? அது கோடு இருக்கட்டும், அதில் மேலே நம்ம ஒரு கொம்பு போடணும். இப்போ கைனா ரெண்டு கொம்பு சொல்லியிருக்கோமா, ரெண்டு கொம்பு. ஸோ இதுலையே அப்படியே ரெண்டு கொம்பு போடணும். இப்போ க கூட ஓ சவுண்டு சேருது. ஓக்கு நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கோடு ரைட் சைடில் நம்ம போட்டுட்டு அதில் தான் நம்ம ஒரு கொம்பே போடணும். ஸோ ஒரு கோடு ஜாயின் பண்ணி ஒரு கொம்பு. இப்போ கவுனா ஒரு கோடு ஜாயின் பண்ணி அதில் ரெண்டு கொம்பு. ஓகேவா? கம்னா பாயிண்ட் வைக்கணும், ககனா வைக்கணும்.
புரிஞ்சிச்சா? இதில் ஏற்கனவே ஒரு கோடு உள்ள லெட்டர். இது வந்து ஆல்ரெடி அதில் கோடு இருக்கும். ரைட் சைடில் ஒரு கோடு இருக்கும். அப்போ நம்ம அந்த கோடை வச்சுக்கிட்டே தான் நம்ம எல்லாமே பண்ணணும். ஓகேவா?